எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கன்மலையே, சொல்லுங்க. பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில் எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கன்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கன்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கன்மலையே. உங்கள் நாமத்தினால் நாங்கள் ஜெயமெடுப்போம். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். பராக்கிரமமே, எங்கள் வேலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமமே, எங்கள் ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கன்மலையே. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரத்திலும் கூட இப்படியாக நடுவில் ஆண்டவருடைய வார்த்தையை, முக்கியமாக இந்த உபதேசங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற அஸ்திபாரமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிற நேரமாக இருக்கு. இந்த ஆன்லைன் கேர்சலுக்கு உங்களை வரவேற்கிறேன். படித்து கொண்டு வருகிற காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 1-3 வரைக்கும் வாசிக்கும்போது, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். எபிரேயர் எழுதினது பவுல் என்பதுதான் பெரும்பாலான தேவ வேத வியாக்கியானம் செய்கிறவர்கள், வேத ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. ஏன்னா அவர் சொல்கிற விஷயங்கள், அவர் எழுதுகிற காரியங்கள் மற்ற நிருபங்களைப் போலவே இருப்பதனால், இதில் அவர் சொல்கிற காரியம் கிறிஸ்துவை பற்றி இருக்கிற மூல உபதேசம். இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அஸ்திபாரம். அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு உவமையாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாக இருக்கிறார். ஆகையினால் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிற மனுஷன் கூட
கன்மலை மேலே தான் வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். இப்படியெல்லாம் வசனம் சொல்லுது இல்லையா? அதனால் ஒரு வீடு கட்டி எழுப்புற மாதிரி தான் வீட்டுக்கு அஸ்திபாரம் முக்கியம். அஸ்திபாரமாக தான் இந்த இப்போ நம்ம வாசித்த வசனங்களில் 6 அடிப்படை உபதேசங்கள் இருக்கிறது. உபதேசம் என்றால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் போதனை. அதாவது இன்னும் அழுத்தமாக சொல்லணுன்னா இன்றியமையாத போதனை. இன்றியமையாத போதனைனா என்ன? ஒரு கட்டடம் கட்டுறோன்னா அதில் அஸ்திபாரம் என்பது அந்த கட்டிடத்தில் எவ்வளோ உயரம் போகிறோம், அதாவது எத்தனை மாடிகள் இருக்க போகிறது, இதன் அடிப்படையிலே அஸ்திபாரம் அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரால் வடிவமைக்கப்படுது. அஸ்திபாரம் போட்டால் நம்ம என்ன கணக்கு பண்ணுறோமோ 2 மாடினா அதுக்கேற்ற மாதிரி போடுறோம், டிசைன் பண்ணி போடுறோம். அதை 20 மாடி பெரிய பில்டிங்னா அதுக்கேற்ற மாதிரி போடுறாங்க. ஏன்னா இந்த அஸ்திபாரம் மாற்ற முடியாது. அது போட்டோன்னா அது ஃபிக்ஸடு தான். அது நிலையானது, இன்றியமையாதது. ஆனால் ஒவ்வொரு மாடியாக நம்ம பொறுமையாக கட்டலாம், அது ஒரு விஷயம். இன்னொன்று, அறைகள் இத்தனை அறைகள் தான் வேணும்னு நம்ம ஆரம்பத்தில் பிளான் பண்ணால் அதுக்கப்புறம் நம்ம அறைகளை மாற்றிக்கொள்ளலாம். அறையின் சைஸு, அறையினுடைய எண்ணிக்கை, இதெல்லாம் கூட நம்ம மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அஸ்திபாரம் மாறாதது, இன்றியமையாத உபதேசம், போதனை. அதில் தான் நம்ம கடந்த வாரங்களில் பார்த்து கொண்டு வருகிறோம். நான் திரும்ப அந்த லிஸ்ட்டை அதுக்குள்ளே போக நேரம் இல்லை. நீங்கள் அதை முன்பாக நான் பார்த்து வருகிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நித்திய நியாய தீர்ப்பு. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நியாய தீர்ப்பு என்கிற காரியம் உபதேசங்களிலே ஒரு காரியமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் ஆதியாகமத்திலேயே நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் இடத்திலே தேவன் வருகிறார். சோதோம் கொமாராவை அழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஆபிரகாம் அவர் கொடுக்குற ஒரு பெயர் சர்வலோக நியாயாதிபதி. ஆதியாகமம் 18 வருது. நீதி செய்யாமல் இருப்பீரோ. அப்போ தேவனுக்கு இருக்கிற அவருடைய சுபாவங்கள் என்று சொன்னாலும் சரி, இல்லை அவருடைய ஃபங்க்ஷன்ஸ், அவர் செயல்படுகிற விதங்களில் ஒன்று, அவர் நியாயாதிபதியாய், சர்வலோக நியாயாதிபதியாய் இருக்கிறார். அப்போ ஒரு பக்கம் தேவன் இரக்கமுள்ளவர் தான், இரக்கத்தை மாற்றவே முடியாது. அவர் அன்புள்ளவர், கிருபை உள்ளவர். அதே நேரம் அவர் நீதி செய்கிறவர், நியாயாதிபதி. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விசுவாசிகளின் நியாய தீர்ப்பு. விசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு இருக்கா இல்லையா? இது ஒரு கேள்வி. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் விசுவாசிகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அதாவது பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு உறவில் வாழ்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டா இல்லையா? பாருங்க, நியாய தீர்ப்பு அப்படின்ற வார்த்தை ஒரு நடுநிலையான வார்த்தை. நீதிமன்றம்னு சொல்கிற மாதிரி. நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் நடக்குதுன்னா
அதில் ஒருத்தவருக்கு அவர் இழந்து போன சொத்தை மீட்டு கொடுக்குறாங்க. அப்போ அவருக்கு நல்லதுக்கு தான் கிடைக்குது இல்லைங்களா? நீதிமன்றம் நீதியை செய்ய இருக்குது. அதே நேரத்தில் ஒரு நாட்டையோ ஒரு ஊரையோ ஒரு கிராமத்தையோ ரொம்ப பாழாக்கின ஒரு காரியம் இருக்கிறது என்றால் அதற்கு என்ன செய்கிறாங்க? ஒரு கம்பெனியே இருக்குது, ஒரு ஃபேக்ட்ரியே இருக்குது, அபராதம் போடுறாங்க. இப்போ நீதிமன்றம் என்பது ஒரு நடு நிலையான ஒரு காரியம். நியாய தீர்ப்புன்ற வார்த்தை, நியாய தீர்ப்புன்னொடனே ஐயோ நியாய தீர்ப்பு அப்படி நம்ம பயப்பட தேவையில்லை. அப்போ விசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறார். ஆனால் அந்த நியாய தீர்ப்பில் என்ன ரிசல்ட் வரும்? விசுவாசிகளுக்கு உண்டாக போகிற ரிசல்ட் என்ன? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் சரீரத்திலிருந்து எப்படி அவர் கடந்து போய் தேவனோடு இருக்க விரும்புகிறதை குறித்து சொல்லுகிறார். அதில் குறிப்பாக 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், நான் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அவர் ஆண்டவர் பிள்ளைங்க எதை விரும்புகிறாங்க? ஆண்டவரோடு போய் இருக்க விரும்புகிறாங்க. அதை சொல்கிறார் பாருங்க. 10ஆம் வசனத்தில், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்போ சரீரத்தில் செய்த நன்மை தீமை, ஆண்டவர் நம்ம எதற்காக ரட்சித்தார்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது ரொம்ப அழகான ஒரு வசனம். ரட்சிப்பை பற்றி தான் அது முந்தைய வசனங்களில் சொல்கிறார். அதாவது கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, இப்படிலாம் சொல்கிறார் இல்லையா? 10ஆம் வசனத்தில், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ எதுக்காக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாக மாறி இருக்கிறோம், நற்கிரியைகளை செய்வதற்கு. ஆண்டவர் நம்மளை ரட்சித்ததற்கு காரணமே நாம் நற்கிரியைகளை செய்ய, அவருக்கு விருப்பமானதை செய்ய, அவருக்காக வாழ. அதனால் அவருக்காக வாழணும் அப்படின்றது தான் நம்முடைய ஒரே நோக்கமும் திட்டமுமாக இருக்க வேண்டும். நான் பேசுகிற வார்த்தைகள், நான் செய்கிற செயல்கள், நான் நினைக்கிற எண்ணங்கள், நான் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாமே எனக்குள்ளார இருக்கிற கிறிஸ்து, இந்த கிறிஸ்துவினால் உண்டாகிற காரியங்களாய் இருக்க வேண்டும். அப்போ சரீரத்தில் செய்கிற நன்மை தீமை, அதனால் நம்ம தவறவே மாட்டோம் அப்படின்னு கிடையாது. ஆனால் நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறதுக்கு காரணம் நாம் நற்கிரியை செய்கிறதற்கு. ஒருவேளை தவறுனா கூட அதை நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து நாம் சுத்திகரித்து கொள்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ
இங்கே நன்மைக்கும் தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்போ இன்னும் சில வசனங்களையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். அதனால் 11ஆம் வசனம் சொல்கிறாரு, ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாக இருக்கிறோம் என்று நம்புகிறேன். அப்போ நம்ம தெளிவான ஒரு வாழ்க்கையை, பரிசுத்தமான வாழ்க்கையை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நம்ம வாழணும். அப்போ தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்போது விசுவாசிகளுக்குன்னு ஒரு நியாய தீர்ப்பு. அந்த நாளிலே இந்த நற்கிரியைகளை செய்தவர்களுக்கு என்ன கிடைக்குதான்? நல்ல பலன் கிடைக்குது. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 6 வாசிக்கிறேன். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்போ ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்குறார். ஒரு மேலான மகிமை, மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல இந்த நற்கிரியைகளை, உலகத்தில் ஆண்டவருக்காக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை உள்ளவர்களுக்கு மேலான ஒரு மகிமையை கொடுக்கிறார். அதை தான் நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 1:17 நாம் வாசிக்க கேட்போம். இங்கேயும் பேதுரு எழுதுகிறார், அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய், அதாவது ஃபாரினர்ஸ் மாதிரி, சொந்த தேசம் இங்கே இல்லை, சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அதாவது இங்கே இந்த பயம், இந்த பயம் என்கிற வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படணுன்ற வார்த்தை என்னன்னா பக்தி, உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு இருதயம். அப்போ பட்சபாதம் இல்லாமல் அவர் தீர்ப்பு செய்கிறவர். அதனால் அந்த விசுவாசிகளின் நியாய தீர்ப்பில் நாம் நற்கிரியைகளை செய்தவர்களாக என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துலேருந்து பலனை பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை துர்க்கிரியைகளை ரட்சிக்கப்பட்டும் துர்க்கிரியையே செய்து ஒரு மனிதன் வாழும்போது அவனுடைய நிலை என்னன்னு பார்க்கும்போது, அல்லது ரட்சிக்கப்பட்டு சில அவனுடைய வாழ்க்கையில் தெரிந்தே அவன் தேவனுடைய திட்டத்திலே அவன் குறைவுள்ளவனாய் வாழ்ந்திருக்கான்னா, அவங்க மகிமை, குறைவான மகிமையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். மேலான மகிமையை அவர்கள் பார்க்க முடியாது. ஏன்னா தவறு செய்கிறாங்க, ஆனாலும் என்ன செய்கிறாங்க? தவறு மீண்டும் 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 அதிலேயே இருந்து, ஆனால் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க அப்பப்போ. ஆனால் அவர்கள் நற்கிரியை செய்து வாழ்ந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னும் போது, ஆனால் அவங்களும் ஆண்டவர் பிள்ளை தான். ஆனால் அந்த பெரிய மகிமையை அவங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதனால் தான் நற்கிரியைகளை செய்வது அவசியமானதாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நியாய தீர்ப்பில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நியாய தீர்ப்பு என்பது ஒன்று, ஆக்கினை தீர்ப்பு என்பது இன்னொன்று. விசுவாசிகளின் நியாய தீர்ப்புனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவருக்காக வாழ்கிறவர்கள் அதற்குரிய பலனை பெறும்படியாக தான் விசுவாசிகளின் நியாய தீர்ப்பை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். இதை வேதம் தெளிவாக சொல்லுது.
ஆக்கினை தீர்ப்பு என்பது வேற வார்த்தை. ஆக்கினை தீர்ப்புனா குற்றவாளி அப்படின்னு அந்த நீதிபதி உறுதிப்படுத்தி தண்டனைக்கு அனுப்புவது. அதுதான் நித்திய அக்கினி அல்லது ஆக்கினை அல்லது நரகம். அது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்கிறவர்களுக்கு அது கிடையாது. சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏன்னா இதை நம்ம குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நியாயத்தீர்ப்பு நமக்கு உண்டு, அதிலே நமக்கு பலன் கிடைக்கும். எவ்வளவாக நாம் ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கிறோமோ அவ்வளவான ஒரு மகிமை பலன். அந்த ஆக்கினை தீர்ப்பு என்பது யாருக்கு? அதை குறித்து நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். முதலாவது ரோமர் 8:1 சொல்லுகிறது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவ பிள்ளை பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பாருங்க, அப்போ ஒரு கேள்வி எழும்பலாம், பரிசுத்த ஆவியில் நடத்தப்படாதவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் தொடர்ந்து, அதனால தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்துக்குள்ளே வரணும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். அப்படிதான் நடந்துச்சு. இயேசுவை விசுவாசித்தார்கள், அவர் மரணம் உயிர்த்தெழுதலை சீஷர்கள் விசுவாசித்தாங்க. அதுக்கப்புறம் நடந்தது என்ன? பரிசுத்த ஆவியினால் பெந்தேகோஸ்து நாளில் நிரப்பப்பட்டாங்க. அப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகளில் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையும் அதே ஒரு மாடல் மாதிரியை தான் நாமும் பின்பற்ற வேண்டும். அப்போ நமக்கு என்ன இல்லை? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஆவியினால் நடத்தப்படுறவங்க, அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆவியினால் நடத்தப்படுறதுன்னா என்ன? ஆவியானவர் எப்படி நடத்துவார்? ஆவியானவர் நம்மை சத்தியத்தின் பாதையில் நடத்துவார், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஆவியானவர் கிறிஸ்துவுக்காக நாம் வாழ நம்மை பலப்படுத்துவார். அப்போஸ்தலர் 1:8 அதான சொல்லுது, பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாக இருப்பீங்க. யாருக்கு? கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய். அப்படின்னா கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய், கிறிஸ்துவுக்காய் வாழ்கிறவர்களாய். அதனால் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, தண்டனை தீர்ப்பு கிடையாது. நியாய தீர்ப்பு நாளில் தண்டனை தீர்ப்பு கிடையாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறேன். உலகத்தை 16ஆம் வசனம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம். 16 வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, இயேசுவை, அதாவது இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவர் தான் கர்த்தர்னு யார் விசுவாசிக்கிறாங்களோ, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அது கெட்டு போகாமல்னா என்ன? ஆக்கினைக்குள்ளாக தண்டனை தீர்ப்பு பெறாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 17ஆம் வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தேவனுடைய விருப்பம் என்ன? யாருமே கெட்டு போகக்கூடாது. பேதுரு பின்னாடி எழுதுறாருல, 2 பேதுரு 3:9 நினைக்கிறேன். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அதுக்காக தான் இன்னும்
வருகை கூட தாமதிச்சிட்ருக்கிறாரு, பொறுமையாக இருக்கிறாருன்னு சொல்லுது. யோவான் 3:18 நல்லா கவனிங்க. அவரை விசுவாசிக்கிறவன், இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். இது யார் வார்த்தை? இயேசுவே சொல்கிறார். அவரை விசுவாசி ஏற்றுக்கொண்டவனுக்கு என்ன இல்லை? தண்டனை தீர்ப்பு இல்லை. விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினாலே அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அதான் ஒரு ஆத்துமா அது எப்படி அது அழிந்து போகிறது என்பதை குறித்து சொல்லுகிறார். அதனால தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். கிறிஸ்துவை குறித்து நாம் பகிர்ந்து கொள்வது, நம்முடைய நண்பர்கள், குடும்பம் எல்லாருக்கும் நம்ம சொல்லுவது அவசியம், அவர்கள் ரட்சிக்கப்பட. கொலோசையர் 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்களும் நானும் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். என்ன அழகான வார்த்தை! ஒப்புரவாகுதல்னா என்ன? இணைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளோட நமக்கு உறவு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் பெரிய பாக்கியம் கடவுளோட உறவு, ஐக்கியம். அதனால் அதுக்கு பிறகு நம்ம எப்படி மாறுறோம்? பரிசுத்தர், குற்றமற்றவர்கள், கண்டிக்கப்படாதவர்களாக தமக்கு முன் நிறுத்தும்படி. அவருடைய இரத்தத்தினால் ஒரு மனிதன் கழுவப்படும் போது நீதிமானாய் மாறுகிறான். அது பிறகு நம்ம வாசித்தோம்ல, எபேசியர் 2:10 சொன்னப்பட்டபடியாய் நற்கிரியைகளை செய்ய நம்மை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறபடியா ஆவியானவர் நம்மை தேவனுக்கு சாட்சிகளாக இந்த உலகத்தில் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம் மூலமாக அவர் வைத்திருக்கிற திட்டம் மற்றவர்களும் அந்த ரட்சிப்புக்குள்ளே கடந்து வரணும். அதில் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். நம்ம எந்த அளவுக்கு நம்மளை விட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளை பயன்படுத்துவார். எந்த அளவுக்கு நம்ம பயன்படுறோமோ அவர் வருகையில், அல்லது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த விசுவாசிகளின் நியாய தீர்ப்பில் நமக்கு பெரிய பலன் கிடைக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆகையினால் இவைகளை நாம் மனதிலே வைத்துக்கொள்வது மிகவும் அவசியம். பரிசுத்த ஆவியில் நாம் நிரப்பப்படுவது அவசியம், நடத்தப்படுவது அவசியம். அப்பொழுது நாம் மாம்சத்திலே நடக்க மாட்டோம். நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு இருக்காது. ஒவ்வொரு விஷயம் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்கிற விருப்பம்தான் இருக்கும். சிலர் இப்படி சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டும் நான் ஞானஸ்தானம் எடுக்கலை, ஏன்னா நான் எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்துகிட்டே தான் நான் தப்பு பண்ணிட்டேன்னா பெரிய தப்பு. பைபிளில் எங்கெங்கே அப்படி இருக்குது? எப்போ ஒருத்தவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினாங்களோ, மனம் திரும்புதல் என்றால் என்ன? ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையை நான் ஓட்ட மாட்டேன், என் வாழ்க்கையை டிரைவராக நீங்கள் ஓட்டுங்கன்னு அவர் கையில் டிரைவர் சீட்டை கொடுத்துட்டா அவர் நடத்துவார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதுன்னா வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும்,
அவரோட பேசணும். அப்போ வேதத்தை வாசிக்கும்போது அவர் நம்மோட பேசுவார். தேவ பிள்ளைகளோட சபையில் ஐக்கியம் வைத்துக் கொள்ளணும். அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியணும். இதை நம்ம செய்தால் போதும். அப்போ நம்ம தவறவே மாட்டோமா? பாருங்க, ஆண்டவர் எப்போ நீ விழுவ, எப்போ உன்னை அடிப்பேன் இப்படியே நினச்சிட்டு இருக்கிறவர் கிடையாது. ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளோ சந்தோஷம் அந்த வீட்டில். ஆரம்பத்தில் அதுக்கு பால் கொடுக்குறாங்க, குளிப்பாட்டுறாங்க, ட்ரெஸ் போட்டு விடுறாங்க, அழுதா கிளிகிழிப்பு எல்லாம் கொடுக்குறாங்க. அது எல்லாமே அது தானாக ஒன்றுமே செஞ்சுக்க மாட்டேது. ஆனாலும் சந்தோஷமாக செய்கிறாங்க பெற்றோர்கள். ஏன் நீயே ட்ரெஸ் போடல அப்படி அடிப்பாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அது அப்படி திரும்பி படுத்துருச்சுன்னா அதுக்கு ஒரே பெரிய செலிப்ரேஷன் அந்த வீட்டில். அன்றைக்கி ஒரே எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க வீட்டில், இன்றைக்கி வந்து குப்புரை அடித்து படுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உட்காருது. அப்புறம் உட்காந்து சில நேரத்தில் அது பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே டப்புன்னு கீழே விழுந்துடும். உடனே ஏன் விழுந்த அப்படியே கேட்பாங்க, இல்லை. அப்புறம் நிற்கிறது. அப்படி நின்றுட்டே இருக்கிற நேரத்தில் டப்புன்னு உட்காந்துரும். ஏன் உட்காந்த, ஏன் இப்படி விழுந்த, இல்லை என் பையன் நின்றுட்டான், என் பையன் உட்காந்துட்டான், என் பையன் ஐயோ நடந்துட்டான். அதுவும் வந்து வாக்கரில் போட்டு ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சிட்டா போதும், நான் பெருமையாக சொல்லுவாங்க. வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. அப்போ பிள்ளைங்க வந்து வளரணும், நடக்கணும், நிற்கணும், நடக்கணும், உட்காரணும், ஓடணும், இப்படி தான் நம்ம விரும்புகிறோம். ஆனால் பரம தகப்பன் நம்மளை விட அவர் நல்லவர். அவர் எவ்வளோ விரும்பார் பாருங்க. இப்போ இந்த மாதிரி எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் என்னன்னா, இது மதம் நமக்குள்ளார கொண்டு வந்த எண்ணங்கள். வீழ்ச்சியை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது, யோசிக்கிறது. பிசாசு தான் யோசிப்பான், ஏன்னா அவன் விழுந்தான். ஆண்டவர் வீழ்ச்சியை பற்றி யோசிக்கிறவரில் நம்ம எழும்புகிறோம். கெட்ட குமாரன் திரும்பி வந்தான், எல்லாத்தையும் அழிச்சிட்டு இழந்துட்டு வந்தான். எப்படிடா அழிச்ச, ஏன்டா அழிச்ச, இவ்வளோ அழிச்சிட்டு வந்திருக்கே, இது ஒரு வார்த்தை கிடையாது. அதுதான் தகப்பனுடைய இது. ஆகையினால் விசுவாசிகளின் நியாய தீர்ப்பு என்பது நாம் பலனை பெற வேண்டிய ஒரு நேரம். அதை நினச்சி இந்த உலகத்தில் நம்ம இயேசுவுக்காக வாழ்வோம், இயேசுவுக்காக ஜீவிப்போம், இயேசுவுக்காக நம்முடைய நேரத்தை கொடுப்போம். நம்முடைய ஆண்டவருடைய அன்பை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுவோம். நமக்கு கிடைச்ச நன்மையை, சுகத்தை, பலத்தை, ஆசீர்வாதத்தை அவங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக கிறிஸ்துவண்டை வழி நடத்துவோம். எல்லாத்துக்கும் மேல் நமக்கு கிடைத்த ரட்சிப்பை சொல்லி அவங்களையும் ரட்சிப்புள்ளார் நடத்துவோம். அப்போ பரலோகத்தில் பெரிய பலன் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகினால் இவைகளே யோசிப்போம். பாருங்கள், இந்த தாளந்துகளை கொடுக்குறார். ஒருத்தவனுக்கு 5 தாளந்தை கொடுத்த உடனே அவன் போய் இன்னொரு 5 தாளந்தை பெருக செஞ்சான். 2 தாளந்து கொடுத்தவன் இன்னும் 2 தாளந்து பெருக செஞ்சான். 1 தாளந்தை வாங்கினவன் கொடுத்தவரையே குறை செஞ்சு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதையும் இழந்து போனான். நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஜீவன், சுகம், பலன், ரட்சிப்பு, வேலை உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னா இதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் வச்சுருக்கிறார். உங்களை கொண்டு மற்றவர்களை அப்படி ராஜ்யத்துக்குள்ளார் கொண்டு வர விரும்புகிறார். லூக்கா 16 சொல்லுது, அழிந்து போகிற பொருளை கொண்டு நித்தியத்துக்கு நண்பர்களை சம்பாதிங்க. அந்த வசனத்தை அப்புறம் வாசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் மாளும்போது உங்களை நித்திய வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகத்தக்கதாக. அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது, பரலோகத்தில் போகும்போது, நித்தியத்தில் இருக்கும்போது
ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வீடு, வாசஸ்தலத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. இங்கே சொந்த வீடு இருந்தாலும் இல்லாட்டினாலும் அங்கே தங்கத்திலே வீடு கொடுக்குறாரு. அப்படி தான் பைபிள் சொல்லுது. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்போ அங்கே நிறைய பேர் நம்மளை வெல்கம் பண்ணணும். என்ன வெல்கம் பண்ணணும்? ஐயோ, உங்கள் மூலமாக தான் ஆண்டவர் என்னை சந்தித்தார். நீங்கள் சொன்ன சுவிசேஷத்தில், நீங்கள் காமிச்ச கிறிஸ்துவின் அன்பில், நீங்கள் எடுத்த முயற்சியில் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, அந்த சீடியை கொடுத்தீங்க, அதை கேட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். நீங்கள் எனக்காக ஜெபிச்சதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன். ஏதோ ஒரு விதத்தில் உங்களை கொண்டு கர்த்தர் என்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அங்கே வெல்கம் பண்ணும். ஒரு விருந்து கல்யாண வீட்டுக்கு போகிறோம், நம்மளை கூப்பிட்ருக்காங்க. போகும்போது ஒரு ஆள் நம்மளை சட்டை பண்ணலன்னா அப்படி இருக்கும். அதே நிறைய பேர் நம்மளை, அந்த குடும்பத்தார் சந்தோஷமாக வாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படி சொன்னால் அப்படி இருக்கும். அதை விட இன்னும் அதிகமாக நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம், நீங்கள் செஞ்ச உதவி அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அது எப்படி இருக்கும்? ஆண்டவருக்காய் நாம் வாழ்வோமாக. பரலோகத்தில் நம்மை அநேகர் ஏற்றுக்கொள்வார்கள், சந்தோஷமாய் வரவேற்பார்கள். பூமியிலும் பரலோகம்னு சொல்லிட்டு அதோட போல ஆண்டவர் பூமியிலும் அவருக்காக வாழும்போது ஒரு பக்கம் சில விஷயங்களை இழக்க வேண்டியது இருக்கலாம், ஆனால் 100 மடங்கு தருவேன்னு சொல்லியிருக்கார். கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இன்னைக்கு உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாங்கள் தைரியமாய் இருக்கும்படியாக உம்முடைய அன்பு எங்களில் பூரணப்படுகிறதுன்னு வேதவசனம் 1 யோவான் 4 சொல்லுது. ஆகையினால் உம்மை இந்த உலகத்தில் வாழும்போது அதிகமாய் நேசிக்கவும், உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு, உம்முடைய ஆவியினால் நடத்தப்பட்டு, உமக்காக ஜீவித்து மற்றவர்களையும் அழிந்து போகிற ஆத்துமாக்களை உமக்காக ஆதாயம் பண்ண கிருபை தாரும். தனிப்பட்ட விதத்தில் என்ன தேவைகளோடு இன்னைக்கு இருந்தாலும் தேவைகளை நீ சந்தியும். உமக்காக வாழும்போது எங்களுக்காக நீர் சகலத்தையும் செய்கிறவர். இந்த நியாய தீர்ப்பு நாளிலே தைரியமானவர்களாய் பலனை பெற்றுக்கொள்ள நின்று சுதந்திரிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.